அதே போன்று அல்லாஹ்வினுடைய தூதரவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு செய்தி இருக்கிறது. புகாரி என்ற கிரந்தத்தில் 1442வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் மாமின் யௌமின் யுஸ்பிஹுல், ஒவ்வொரு நாளும் தினமும் இந்த உலகத்திற்கு அல்லாஹ்வினுடைய கட்டளையின்படி 2 மலாயிக்காமார்கள் இறங்குகிறார்கள். இல்லா மலக்கானி என்சிலானி, இந்த உலகத்திற்கு ஒவ்வொரு நாளும் 2 மலாயிக்காமார்கள் அதிகாலை பொழுதிலே இறங்குகிறார்கள். அந்த இறங்கக்கூடிய 2 மலாயிக்காமார்களில் ஃபயக்கூல் அஹதுஹுமா, ஒரு மலக்கு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார். இறைவா அல்லாஹும்ம ஆதி முன்ஃபிகன் ஹலஃபன், இறைவா உன்னுடைய பாதையில் யாரெல்லாம் செலவு செய்கிறார்களோ, உன்னுடைய பாதையில் யாரெல்லாம் தான தர்மம் செய்கிறார்களோ, யாரெல்லாம் தர்மம் செய்கிறார்களோ அவர்களுடைய செல்வத்தில் நீ அபிவிருத்தி செய்துவிடு, அவர்களுக்கு நீ பிரதிபலனை கொடுத்து விடு. இன்றைய நாள் உன்னுடைய பாதையில் யாரெல்லாம் செலவு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ நன்மையை கொடுத்து விடு, அபிவிருத்தியை கொடுத்து விடு, அந்த அவர்கள் செய்ததற்குரிய பிரதிபலனை நீ கொடுத்து விடு என்று சொல்லி ஒரு மலக்கு பிரார்த்திக்கிறார். மனிதர்களினுடைய பிரார்த்தனை அல்ல, அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு மாறு செய்யாத பாவங்களிலிருந்து தூரமாக்கப்பட்ட மலக்குமார்கள் எங்களுக்கு பிரார்த்தனை செய்யக்கூடிய அளவுக்கு இந்த தாராள குணம் கொண்ட அந்த பழக்கம் இருக்குகின்றது என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த பழக்கத்தை அதிகரிக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மலக்குமார்களில் இன்னும் ஒருவர் அல்லாஹும்ம ஆதி மும்சிகன் தலஃபன், இறைவா எவனெல்லாம் தன்னுடைய சொத்து செல்வத்திலிருந்து பிறருக்கு கொடுக்காமல் தடுத்து வைக்கிறானோ, சதக்கா செய்யாமல் தர்மம் செய்யாமல் கொடுக்க வேண்டிய அந்த நிலையிலிருந்தும் கொடுத்து விடாமல் தன்னுடைய சொத்து செல்வங்களை தடுத்து வைக்கிறானோ அவனுடைய சொத்து செல்வங்களை நீ அழித்து விடு, அவனுக்கு அபிவிருத்தி என்ற ஒன்றை நீ கொடுத்து விடாது என்று சொல்லி ஒரு மலக்கு துஆ செய்கின்றார் என்று சொன்னால் இந்த கருமித்தனம் என்பது மலாயிக்காமார்களினுடைய பதுவாவை பெற்றுத்தரக்கூடிய அளவுக்கு பாரதூரமான ஒரு செயலாக இருக்கின்றது என்பதை கட்டாயமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, மலாயிக்காமார்களினுடைய பிரார்த்தனை என்பது சர்வ சாதாரணமாக எங்களுடைய சாதாரண மனிதர்களுடைய பிரார்த்தனையை போன்று கிடையாது. அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு மாறு செய்யாதவர்கள், பாவ கரைகளில் இருந்து தூரமாக்கப்பட்ட அவர்கள் ஒவ்வொரு நாளும் இறைவா யாரெல்லாம் கஞ்சத்தனம் செய்கிறார்களோ, தன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து பிற மக்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்களினுடைய சொத்து செல்வங்களை நீ அழித்து விடு, அழிவை கொடு என்று பிரார்த்திக்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த பாவத்தில் இருந்து நாங்கள் மீள வேண்டிய ஒரு தேவை இருக்குகிறது. அல்லாஹ்வினுடைய பாதையில் அதிகமாக கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குகிறது. ஏழைகளை கண்டால், அனாதைகளை கண்டால், தேவையுடையவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய ஒரு கட்டாய தேவை இருக்கின்றது என்பதை இந்த செய்தியினூடாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.